என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளின் உத்திரவாதத்தை நீ நிச்சயமாக குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் எண்ணி 2வது நாள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது. இன்னும் 2 நாளில் இந்த விஷயம் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஏன் உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தாலுமே அதை தடுக்க முடியாது. இந்த நாளில் இந்த விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியாகிவிட்டது. அதனை முன்கூட்டியே உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன். இந்த கருப்பன் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து புரிந்து கொண்ட பிறகு அதை உனக்கு சொல்லாமல் நான் செல்ல முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற நேரம் இனி எது நடந்தாலும் அதையெல்லாமும் நீ உன் மனதில் பதிய வைத்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்படியே விட்டுவிடலாம் என்று நினைத்து விடாதே. கருப்பன் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. கருப்பனின் கண்கள் முற்றிலுமாக உன்னைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் எப்பொழுதுமே தவறுதலாக செய்துவிட முடியாது. நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பன் படாத பாடுபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த நிலையை நோக்கி நீ பயணப்பட தொடங்கிவிட்டாய். அந்த நிலையை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவென்று அடியெடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய். சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நினைக்கும் இந்த நேரம் உன்னோடு இந்த கருப்பன் நானும் உனக்கு துணை வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் போதும். அத்தோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். என் பிள்ளையே, தாமதிக்காதே. எந்த இடத்திலும் காலம் தாழ்த்தாதே. சுற்றி நடக்கும் விஷயங்களை கருப்பன் உனக்கு நடத்தி விடுவேன். அதுபோல எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீயும் உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு கருப்பன் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற இந்த காலம் இனி உனக்கு முழுக்க எதையெல்லாமும் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னோடு நான் எதையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நான் எப்பொழுதுமே சரியாக உனக்கு நடத்திவிட எண்ணுகிறேன். கருப்பனை நம்பி அடியெடுத்து வைக்கும் எந்த ஒரு செயலும் உனக்கு தோல்வியுற்றதாக சரித்திரம் கிடையாது. ஒருவேளை கருப்பன் சொல்லியும் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அது உனக்கானது இல்லை என்பதனை கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த காலம் இனி எது நடந்தாலும் நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாம் எதிர்கொள்ளும் இந்த காலம் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து நீ நடுநிலைமையான ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். முன்பெல்லாமும் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டும் நடுங்கிக் கொண்டிரும் இருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் புரிந்து விட்டது. என் பிள்ளைக்குள் இருக்கும் பயத்தை போக்கிவிட்டது. என்ன நடந்தாலும் நாம் நிச்சயமாக இதனை எதிர்கொண்டு விட வேண்டும். நம் கருப்பன் நமக்கு துணை இருப்பார். நாம் எந்த ஒரு விஷயங்களையும் தவறுதலாக செய்துவிட்டால் கூட கருப்பன் வந்து என்னவென்று கேட்பார் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு வந்துவிட்டது. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டும் சரியாக நாம் உணர்ந்து கொண்டும் இனி அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டியும் தனக்கான நேரத்தை நாம் வகுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனின் கண்களை உற்று நோக்கி பார்க்கும் பிள்ளைகளுக்கு மனதில் எப்பொழுதுமே தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் அசாத்தியமான தைரியமாக இருக்காது. எது சரியோ அதை நோக்கிய தைரியமாக இருக்கும். தன் பக்கம் இருக்கும் நியாயத்திற்கான தைரியமாக இருக்கும். எப்பொழுதும் நேர்மையில்லாத விஷயங்களுக்கு கருப்பன் துணை இருக்க மாட்டான் என்பது என் பிள்ளைகள் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் எப்பொழுதுமே தவறான பாதையில் பயணித்து விட மாட்டார்கள்.
தவறான விஷயங்களை முன் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள். தவறான ஒன்றை ஒருபோதும் உனக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து நாம் கலங்கியது போதும். என் பிள்ளை ஒன்று சொல்கிறது, எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்தும் மற்றவர்களை வேண்டாம் என்றும் மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள் என்றும் தெய்வம் சொல்கிறதே, அப்படியானால் இவர்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் நாம் எங்கு செல்வது? நாம் யாரிடத்தில் ஆறுதல் கேட்பது? யாரிடத்தில் சென்று நாம் உதவி கேட்பது என்பது என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்குகிறாய். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களுமாக அவர்கள் இருந்திருந்தால் எதற்காக கருப்பன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற இந்த மனிதர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ முழுமையாக ஒப்படைக்க கூடாது. இவர்களினுடைய இந்த மனநிலைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ பலிகடாவாக கொடுத்துவிடக்கூடாது. அதனால் தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல நினைக்கிறேன். தேவையில்லாமல் என் பிள்ளை இனி தன் மனதில் தோன்றும் நிச்சயமான விஷயங்களை நீ விட்டு விடாதே. உன் மனதில் இருக்கும் உண்மையான விஷயங்களை நீ தொலைத்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உனக்கென்று உறுதுணையாக வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தரும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னிறுத்தி விடுவாய் என்பதனையும் மறக்காது. என் பிள்ளையே, சரியென்றும் தவறென்றும் சொல்வதற்கு தெய்வத்திற்கு உரிமை இல்லையா? அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் உன் கைகளில் இருக்கின்றது. அது வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் தள்ளி விடுவது உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கானது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள உன் மனது தயாராக இருக்கும் என்றால் தெய்வம் எதற்கு உன் மனதை குழப்ப வேண்டும்? நீ அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டிருப்பதனாலும் அங்குமிங்கும் உன் எண்ணத்தை விட்டுவிட்டு நீ பதறுவதனாலும் தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் அன்போடு உனக்கு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு தருவது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பிடியில் இந்த வாழ்க்கையை அன்போடு நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். இவர் தவறு செய்கிறார் என்ற ஒரு விஷயத்தை உனக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். காரணமில்லாமல் எப்படி நமக்கு இப்படி ஒரு செய்தி வந்து சேரும்? சரி, அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டுமே, சற்று உன் கண் திறந்து அவர்கள் யார் என்று நீ பார்க்க வேண்டும். அவர்களினுடைய உண்மையான மனநிலையை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரம், இது போன்ற தருணம் இனி உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் என்று இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனை நான் உனக்கென்று துணை வந்து விட்ட பிறகு, உன்னை தேடி நான் வந்துவிட்ட பிறகு, இனிமேல் எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் மன வலிமைகளை நீ சோதித்து விட முடியாது என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் கற்றுக்கொண்டது எல்லாமும் போதும். இனிமேல் நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டாய். இனிமேல் நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இப்பொழுது அடியெடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய். என் பிள்ளை, நல்ல மாற்றங்களை அடையவும் நல்ல திருப்பங்களை அடையவும் இந்த சோதனைகளை என்னவென்று புரிந்து கொள்ளவும் நீ ஒவ்வொரு நாளும் உன் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பித்து விட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி உன்னை தேடி நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பிள்ளை இந்த கருப்பனின் அன்போடு ஒன்றை சாதித்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கருப்பனை சந்தேகித்ததாக இருக்கக்கூடாது. அப்பன் சொன்னால் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் உண்மைகளை சற்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடக்கூடாது.
கருப்பன் சொல்லச் சொல்ல உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உண்மைகளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்கள். அதே நேரம் உன் வேதனையை கண்டு மறைந்திருந்து ரசிப்பவர்கள். இவர்களினுடைய இந்த ரசனைக்கும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்திற்கும் என்ன ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறதா என்பதனை முதலில் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை சரியாகத்தான் செய்கிறோமா என்பதனை நீ சரியாக முடிவு செய்ய வேண்டும். அப்படி எல்லாமும் செய்யாமல் விட்டுவிட்டு, அப்படி எல்லாமும் புரிதல் இல்லாமல் நாம் தொலைத்துவிட்டு நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் என்ற ஒரு மனநிலையோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு உன்னதமான சிந்தனையோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ உயர்த்தி காட்ட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருவதில் நீ எப்பொழுதும் சரியாகவும் தயங்காமலும் நிற்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதுதான் நடக்கும் என்பது உன் எண்ணமான பிறகு அந்த நல்லதை யார் நடத்தினால் என்ன? அதுபோலத்தான் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு செயலையும் நீ செய்ய தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் முன்னின்று சொல்லும் காரியங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய லட்சியத்தை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் நாம் உண்மையாக நடந்து கொள்வது நமக்கு புரிய வேண்டும். அதுபோலத்தான் மற்றவர்களினுடைய மனநிலையும் இருக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கலங்காதே. கருப்பன் இருக்கும் நாள் முதல் உன்னை தேடி வரும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்கி நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நம் கஷ்டங்கள் எல்லாமும் தீர்ந்துவிடும் நேரம், நம்முடைய தேவைகளும் விருப்பங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற நேரம் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்காகத்தான் வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் வருகின்றேன். சரி, இந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையை கருப்பன் குறித்து வைத்து சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, பொதுவாக வெள்ளிக்கிழமை தெய்வத்தினுடைய சக்திகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நாள். தெய்வத்தினுடைய அருளினால் உன் வாழ்க்கையில் எதையும் நீ சாதிக்கப் போகின்ற நாள். அதுபோன்ற ஒரு நாளில் உன் கருப்பண்ண சாமியை உன் முன்னால் வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெளிவோடு பெற்றிருக்க வேண்டும். எந்த நாளிலும் நீ உனக்குள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாது. தேவையில்லாதவர்களுக்காக தேவையானவர்களை ஒருபோதும் தொலைத்து விடாது, இழந்தும் விடாது. உன்னோடு வருகின்ற நாள் முதல், உன்னை தொடர்கின்ற நாள் முதல், உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் இந்த கருப்பன் உனக்கான முழுமையான ஒன்றை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது. நடத்தி விடுவேன் என்பதனை நீ மறக்காது. நல்லதையே சொல்ல வேண்டும், நல்லதையே உருவாக்க வேண்டும், நல்லதையே என்றும் உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் எப்பொழுதும் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். கருப்பன் என்ற தெய்வத்தினுடைய வாக்கு உன்னை தேடி வரும்போது நீ அந்த நாளிலிருந்து நிச்சயமாக உன் வெற்றியை எண்ணிவிட வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு எப்பொழுதும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கை கொண்டு நாம் அடையும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் போல உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் எந்த நொடியிலும் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. இந்த கருப்பன் இதை எல்லாமும்
உன் வாழ்க்கை என்று நடத்திவிடக்கூடிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறது. கருப்பனை நம்பி இனி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாது, எதையுமே நீ விட்டு விடாது. உன்னோடு தான் நான் இருக்கின்ற காலம் இனி உனக்கு ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லிவிடுகின்ற நேரம் இனி முழுமையாலும் நீ வாழ்ந்து விட வேண்டிய காலம். 2வது நாள், இன்றிலிருந்து 2வது நாள் நீ செய்ய நினைக்கின்ற ஒரு காரியம் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகிறது. நீ எண்ணுகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது. எந்த நாளிலும் உன் எண்ணங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு மாறப்போகிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் இருக்கும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் நேரம் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்க இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். எண்ணி 2வது நாள், இன்று எந்த காரியத்தை நீ செய்ய முன்வருகிறாயோ அந்த காரியத்தில் முழுமையான வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ எடுத்து வைத்த அடியில் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உள்ளிருக்கும் காரியங்களை நீ உடனிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் வருகின்ற காலம் உன் வாழ்க்கைக்கான காலம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு துணையிருந்து நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. முழுமையான காலநிலையோடு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என்ன தேவை இருந்தது என்று சொல்லி நீ வேண்டி நின்றாயோ அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் உனக்கு அடுத்தடுத்தபடியாக நடக்கத்தான் போகிறது. அடுத்தடுத்த நிலைகளில் இவை ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. என்னவானது என்று சொல்லி இனி பதறாமல், என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இனி புலம்பாமல், எது நடந்தாலும் எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள். எத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ தொடர்கின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக ஒருபோதும் இந்த கருப்பன் கைவிட மாட்டேன். என் பிள்ளைக்கு வெற்றி எனும் ஒரு உந்துதலை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன். உன் வாழ்க்கை என்னும் இது போன்ற நேரங்களில் நான் உனக்கு சரியான ஒன்றை கொடுக்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். எது உன் தேவை என்பதனையும் எது உனக்கான சூழ்நிலை என்பதனையும் புரிந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த காலங்களில் இனி நீ உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் வெளிக்கொண்டு வந்து கொண்டே இரு. என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கிறாயோ அது உனக்கு சரியாகவே நடக்கும். என்ன வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயோ அது உனக்கு சரியாகவே நடக்கும். அப்பன் சொன்ன பிறகு இனி எந்த இடத்திலும் நீ கலங்கிவிட வேண்டாம். கருப்பன் இருக்கும் நாள் முதல் இனி எந்த நாளிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் நான் மாற்றி விடுவது போல கருப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கை எல்லாவற்றையும் உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நம்பு. எல்லா விஷயங்களையும் உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. முழுமையான ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாமும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நான் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் தான், என் மீது காட்டுகின்ற நம்பிக்கை தான். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டால் நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்ல இனி அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்க உன் வெற்றி இனி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நான் இருக்க எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும். நான் சொன்னது போல 2வது நாள் உன் வாழ்க்கையில்
நீ விரும்பியதை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று உன் வாழ்க்கையில் பல நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நடந்தே தீரும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.